அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நான் பெங்களூர்லேருந்து அனிதா பேசுகிறேன். நம்ம ஞான சாய் பாபா ஆலயத்துக்கு கோடான கோடி நன்றி. நம்ம ஒரு மாதத்துல இவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குன்ட்டு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. பையனுக்கும் சேர்த்து கட்டினாங்க. பையனுக்கும் அட் டைம் வேலை கிடச்சிடுது. பௌர்ணமி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பையனுக்கும் வேலை கிடச்சிடுது. ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. ரிட்டைர்மெண்ட் ஆன அப்புறம் இந்த மாதிரி வரீங்களா இன்டர்வியூக்கு 14 நாள். என்ன துன்பங்களா இருக்கட்டும், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு இருக்கீங்களா, கவலைப்பட வேண்டாம். ஏதாவது வழக்கு வீண் பழி வரும்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி வழக்குகள் நடக்குதா, சொத்து பிரச்சனைகளை உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து சேரலையா, ரொம்ப தீராத கஷ்டங்களா, எனக்கு இந்த பிரச்சனை எப்படி எனக்கு தீரப்போகுது, இதுக்கு எனக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஓம் சாய்ராம். நான் பெங்களூர்லேருந்து அனிதா பேசுகிறேன். சித்ரா பௌர்ணமி லாஸ்ட் மந்த் வந்து போனேன். இங்கே வந்து என்னோட வேண்டுதல் பாபா கிட்ட வச்சோன்னோ இந்த பௌர்ணமிக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இந்த பெங்களூர்லேருந்து நான் மறுபடியும் இங்கே வந்திருக்கிறேன். நம்ம பாபாவுக்கு நன்றி சொல்லணும்ன்ட்டு கண்டிப்பாக இங்கே எல்லாரும் சேர்ந்து வந்தோம். இங்கே வரவங்களுக்கெல்லாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு குறை இருந்தாலும் நம்ம ஞானசாய் பாபா கண்டிப்பாக அந்த குறையெல்லாம் தீர்த்து வச்சு நன்மையே செய்வார் என்று மனப்பூர்வமா நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள இருக்கு. நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு. நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு கோடான கோடி நன்றி. நம்ம பரசுராம குருஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சேனல் பார்க்க ஒரு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. மறுபடியும் காலையில் எழுந்த ஒன்றும் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு. எப்போ வரும் ஞானசாய் பாபாது அந்த யூடியூப் சேனல்ன்றது ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து நிறைய மக்கள் இங்கே வரணும், பயன்படுத்திக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப மனமார நன்றியை சொல்லிக்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது இந்த ஞான சாய்பாபாவுக்கு. அவ்வளோ ஒரு நன்மை. ஒரு மாதத்துல இவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குன்ட்டு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு போன மாதம் கேட்டுருந்து இந்த மாதம் பாபாவுக்கு காது கேட்டிருக்கு. அது இல்லாத நான் வந்து ரொம்ப பாபாவை கும்பிடுவேன். எங்கள் வீட்டில் நிறைய மிராக்கள் நடத்துவார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். வணக்கம். தாம்பரத்துலேருந்து வரேன். சாய்ராம் சுதா ரமேஷோட கசின் நான். அவங்களுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு துணி பூஜை பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கணும், ஜெர்மனிலேருந்து இங்கே வந்து வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் துணி பூஜை பண்ணிட்டு போனேன். துணி பூஜை பண்ணிட்டு போகும்போது குருஜி வந்து என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் வந்து சத்யநாராயண கதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கட்டிட்டு போனது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கட்டிட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் கட்டின போக சரி பரவாயில்ல, என் பையனுக்கும் கட்டலான்னு சொல்லிட்டு பையனுக்கும் சேர்த்து கட்டினாங்க. பையனுக்கும் அட் டைம் வேலை கிடச்சிடுது. பௌர்ணமி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பையனுக்கும் வேலை கிடச்சிடுது. ஹஸ்பண்டுக்கும் வேறு இடத்துக்கு இன்டர்வியூ வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரிட்டைர்மெண்ட் ஆக வேண்டிய ஸ்டேஜில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. ரிட்டைர்மெண்ட் ஆன அப்புறம் அவருக்கு இந்த இது வந்தது. அன்றைக்கி நைட்டே இந்த மாதிரி வரீங்களா இன்டர்வியூக்கு, 14 நாள் வரீங்களா, கிளாஸ்க்கு வரீங்களான்னு கேட்டு இது பண்ணாங்க. சரி ஓகே, இதுக்கே இவ்வளோ அற்புதம் பண்ணுற பாபா அப்புறம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறதுக்கு முந்தானத்தை வந்து ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. குருஜிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களால வர முடியாதுன்றதுனால நான் வந்தேன். அவங்களோட இதில் நான் வந்தேன். ரொம்ப நன்றி. நானும் ஒரு 2 கோரிக்கை வச்சு வந்திருக்கேன். அது பாபா நிறைவேற்றுவேருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். நம்ம ஞான சாய் பாபா கோயில்ல தொடர்ந்து சத்யநாராயண பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இங்க வந்து சத்யநாராயண பூஜை பண்ணி அடுத்த பௌர்ணமிக்குள்ள பலனை அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு கவலையா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டங்களா இருக்கட்டும், என்ன துன்பங்களா இருக்கட்டும், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு இருக்கீங்களா, கவலைப்பட வேண்டாம். ஏதாவது வழக்கு வீண் பழி வரும்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி வழக்குகள் நடக்குதா, சொத்து பிரச்சனைகளை உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து சேரலையா, கொடுத்த பணம் ரொம்ப நாளா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்து யாராவது ஒரு முதலீடு பண்ணலாம்னு கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். அப்ப யாராவது கொண்டு ஓடி போயிடுறாங்களா, ரொம்ப தீராத கஷ்டங்களா, எனக்கு இந்த பிரச்சனை எப்படி எனக்கு தீரப்போகுது, இதுக்கு எனக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீ ஞான சாய் பாபா கிட்ட பரிபூர்ணமாக சரண்டர் ஆகி அவருடைய பாதத்துல நீங்க வச்சு உங்களுடைய கோரிக்கையும் சொல்லுங்க. பாபாவுக்கு இங்க காது கேட்கும்னு சொல்லுவோம். அதுதான் இங்க சத்தியமாக நிறைவேறும் அப்படி சொல்லுவோம். ஞான சாய் பாபா ஆலயத்துல நீங்க வாங்க, உங்களுடைய பிரார்த்தனையை பாபா கிட்ட சொல்லுங்க. பாபா காது கேட்கும். உங்களுக்கு சத்தியமாக அந்த பிரார்த்தனை பரிபூர்ணமாக நிறைவேறும். தம்பதிகள் அந்யோன்யம் இல்லையா, அவங்க எல்லாம் ஒற்றுமையாகணும், குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்.
பசங்க பிள்ளைகள் வந்து இப்போ நீங்கள் சொல்றது கேட்கறது இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க பசங்கெல்லாம் 9th 10th தான் படிக்கிறாங்க, நாங்கள் சொன்ன பேச்சே கேட்கறது கிடையாது, தவறான வழியில் போயிடுவாங்களோன்னு எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, நீங்க தான் அதுக்கு வந்து பாபா கிட்ட சொல்லணும், கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க பாபா கிட்ட பரிபூர்ணமா பிரேயர் பண்ணுங்க, உங்களுடைய பிரார்த்தனையை பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டு சாய்நாதர் நடத்தி கொடுப்பார். Sai Ram, Sai Ram, Sai Ram. Om Shri Sai Bhagavate Namaha.